கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக யாருக்கு என்ன கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்ற தலைப்பில் தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நாங்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் அழிகிற கிரீடத்தை பெறுகிற ஜனங்கள் இச்சையடக்கத்தோடு இப்படி நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு ஓடி அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, அழியாமையுள்ள அந்த கிரீடத்தை பெற வேண்டியவர்களை நாம் இன்னும் அதிக இச்சையடக்கத்தோட நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாள் நான் பார்க்க போகிற காரியம், வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! வாடாத ஜீவனுக்கு ஏதுவான ஜீவனுள்ள கிரீடத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். 1 பேதுரு 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா! அந்த பிரதான மேய்ப்பராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா! அந்த மாடாத மகிமையான அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொருவரும் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான முயற்சிக்க வேண்டும். 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அல்லேலூயா! நம்மளை மறுபடியும் ஜனிப்பித்தது, ஜீவனுள்ளது நம்பிக்கை உண்டாகும்படி நம்மளை மறுபடியும் ஜனிப்பித்ததனுடைய நோக்கமே நாம் எப்பொழுதுமே என்ன செய்யணுமா, அழியாதது மாசற்றதும் வாடாததுமாகிய அந்த சுதந்திரத்துக்குள்ள நம்ம போறதுக்காகவே. அல்லேலூயா! அந்த வாடாத அழியாத மாசற்ற அந்த சுதந்திரத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும் என்பதுதான் அவருடைய அனாதி தீர்மானம். அதனாலதான் யோவான் 17:22 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் தேவன் அவர்களுக்கு கொடுத்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கு ஒப்பானவர்களை நம்மளை மாற்றும்படியா அவருடைய மகிமையை கொடுத்திருக்கிறபடினால பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே அந்த மகிமையை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். யூதா தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார், 24 வள்ளுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் ஒருவர் தான் அதுக்கு பாத்திரர், அவர் ஒருவர் தான் அதுக்கு வல்லமை உள்ளவர். ஏனென்றா நம்ம வள்ளுவாதபடி, இந்த உலகத்தின் காரியங்களால் நம்ம வள்ளுவி போகாதபடி எங்களை காக்கிறதுக்கு முடிந்த ஒரே ஒருவர் நம்முடைய பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகியோரை திருத்துவ தேவன் தான். அவர் தான் அவருடைய மகிமையின் சன்னிதானத்தில் நம்ம மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக இருக்கிறதுக்கும் நம்மளை மாசற்றவர்களாக நிறுத்துறதுக்கும் வல்லமை உள்ளவரும் அவர் தான். அல்லேலூயா! ஆகவே அப்படிப்பட்டவருடைய பாதத்தில் நம்மளை சரணடையும், அவருடைய சமூகத்தில் நம்மங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னால் முடியாது, இந்த உலகத்தில் நீங்க என்னை மாசற்றவனா, நீங்க என்னை கரையற்றவனா, நீங்க என்னை ஆண்டவரை உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க தகுதியுடையவனா என்னை மாற்றும். வலுவாதபடி நான் என்னை காக்கவும் உங்களால் முடியும். ஆண்டவரை, உங்களோட மகிமையை கொடுத்து உங்களோட மகிமையை நான் இழந்து விடாதபடி எப்பொழுதும் அந்த எனக்காக வைத்திருக்கிற அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனா என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே அவர் எங்களுக்கு அவர் வாடாத அந்த மகிமையுள்ள கிரீடத்தை தந்திருடுவார். God bless you all.